இப்போ சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணியோட கோரிக்கைகளாக கூறப்படுவது, இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இனிமேல் ஆதரவளித்து என்ன ஆக போகிறது சார்? ஏன்னா அவர்களுக்கு தான் மற்ற கட்சிகள் காங்கிரஸ் இப்போ ஆதரவளித்து என்ன ஆக போகிறது? இப்ப அததான் சீரியஸா டிஸ்கஸ் பண்றோம். 117க்கு 120 இருக்கு இப்ப கையில. ஆமா, 120 இருக்கிறது. இப்ப யாராதரவும் தேவையில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள், திருமாவளவன் எல்லோரும் ஆதரவு தந்து விட்டார்கள். காங்கிரஸ் உள்ள வந்ததாலதான் பிஜேபி வரல. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அவங்க செய்யல, முஸ்லீம் லீக் எல்லாம் செஞ்சது. ஆகவே தம்பி ஆதரவு அளித்தால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெனிஃபிட் கிடையாது. இல்ல, அதுக்குதான் நான் சொல்றேன், இவங்க உள்ள போகணும்னா அவங்க அடுத்த கண்டிஷன், நீங்க ராஜினாமா பண்ணிட்டு பை எலெக்ஷன்ல நில்லுங்க. திருச்சியோட ஒரு பை எலெக்ஷன்ல நின்னு யார் யார் ரிசைன்மெண்ட் வரீங்களோ வாங்க, அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்டிஏ கூட்டணியில ஜெயிச்சிருக்கீங்க. ஆக அங்க யாரையும் நாங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே ஃபைட் பிட்வீன் தி என்டிஏ அண்ட் விஜய். தாவேகா தலைவர் விஜய், தாவேகா அவர் சொன்ன மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஃபைட்னு சொன்னார். நான் முதல்ல சொன்னது புகழேந்தி. அப்புறம் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னார். அந்த பிஜேபி படத்தோடு போய் வாக்கு கேட்டவர்கள் தான் அதிமுகவில் இருப்பவர்கள். ஆக ராஜினாமா பண்ணிட்டு பை எலெக்ஷன்ல நின்று விஜயோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு வரட்டும். வாட் தி ராங்? ஆகவே அப்பொழுது அவர் சேர்த்துக் கொள்வார். அமைச்சர் கொடுப்பது என்றாலும் அவர் முடிவு கொடுக்கலாம். ஆகவே நீங்க இப்ப நேரம் போனீங்கன்னா அவர்கள் சேர்த்துக் கொள்வார்களா இல்லையா என்பது தெரியாது. இந்த அரசை காத்து நிற்பதில் வெளியில இருந்து காத்து நிற்கலாம். நல்லாட்சிக்கு வழிவிட வேண்டும், ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய மொத்த எதிரொலிதான் பழனிசாமி காலி. தாவேகாவினுடைய வெற்றி பாருங்க. திமுக கூட்டணி அங்க ஆதரவு தெரிவிக்குது, ஏடிஎம்கேவும் ஆதரவு தெரிவிக்கிறது. தமிழகத்துல எல்லா கட்சிகளும் ஒரே ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சா எதிர்கட்சியா யார் தான் செயல்படுறது சார்? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க 70 சீட்ல எதிர்கட்சி 70 ஒரு இருக்காங்க. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் எல்லாம் போயாச்சாங்க. சிஎம் வீட்டுக்கு விஜய் போயிட்டாரு. இப்போ அந்த முன்னாள் முதலமைச்சர் சிஎம் வீட்டுக்கு சிஎம் போயிட்டாரு. இப்போ ஏடிஎம்கேவும் சப்போர்ட் பண்றது விஜய்க்குன்னா யார் தான் எதிர்கட்சியா செயல்படுவது? எதிர்கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தான் செயல்படும். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இதுல? வீட்டுக்கு போய் ஒரு ஏடிஎம்கே பண்பா பாக்குற ஏடிஎம்கே ஆளுங்கட்சி ஆகும். ஏடிஎம்கே ஆளுங்கட்சிக்கு ஆதரவுன்னா எதிர்கட்சியா செயல்படாதா? இல்ல இப்ப யார் எதிர்கட்சின்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், போய் அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு அதிருப்தி நீரர் அளிக்கும்னு சொல்றீங்க. அதிமுக தாவேகா சாரி, நான் அதிமுக அந்த பிரிந்திருக்கிற அதிமுக போய் தாவேகாவை ஆதரிக்குன்னு நான் சொல்ல கண்ணன். அவங்க ஆதரிப்பதை இப்ப பிரிவதற்கான ரீசன் வந்து ஒன்லி இப்ப இபிஎஸ் விளக்குறது தான், தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க காட்டி இல்ல. இந்த ஃபைட் இபிஎஸ் வெளியில அனுப்புறது தான் ஃபைட். ஆனா நீங்க வந்து தாவேகாவை வந்து நீங்க தாவேகாவோட சேரணும்னா கொள்கை எதிரி என்று பாரதிய ஜனதா கட்சியை சொன்ன முதலமைச்சர் விஜயனுடைய கொள்கைக்கு மாறா போயிடும். காங்கிரஸ் உள்ள இருக்கு, இவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்து நின்னவங்க. ஆகவே ராஜினாமா பண்ணிட்டு உள்ள வரலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப அதிமுகவை பொறுத்த நிறைவாக ஒரு கேள்வி சார். இப்ப அதிமுகவை பொறுத்தவரை இப்போ வந்து அடுத்து என்ன என்ற கேள்வி வந்து ஒரு புறம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு புறம் ஆட்சி அமைப்பது, புதிய அமைச்சர்கள் யார், சபாநாயகர் யார், இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்க அதிமுக வந்து ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் போய் இருக்கிறது, திடீர்னு இபிஎஸ்ஆர் சிஎம் அப்படிங்கிறது. இப்போ சட்டப்பேரவை தொடங்கியவுடன் வந்து 2 அணிகளாக அதிமுக ஆகிறது. யார் சட்டமன்ற குழு தலைவர் என்பதே இன்னும் முடிவு செய்யப்படாத சூழ்நிலை. நாளை சபாநாயகர் தேர்தலுக்கு நடக்காமல் சபாநாயகர் தேர்வு செய்யப்படுகிறார். நாளை மறுநாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு. நம்பிக்கை வாக்களிப்பில் அதிமுகவில் 2 அணிகளாக யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அல்லது எதிர்த்து வாக்களிப்பார்களா, என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள், யார் முடிவெடுக்க போகிறார்கள் என்ற குழப்பம் இருக்கிறது. ஒரு குழப்பமே இல்லை, எதிர்த்தே வாக்களிக்கட்டும். அவர் விஜய் வெற்றி பெறுவது நிர்ணயமாகிவிட்டது, எதிர்த்தே வாக்களிக்கட்டும். இப்ப நீங்க சொன்னீங்க திமுகவோடு அங்கம் வகித்த இடதுசாரிகள், திமுகவோடு அங்கம் வகித்த திருமாவளவன், முஸ்லீமுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்கன்னு நீங்க சொன்னீங்களே. இப்ப ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, தமிழ்தாய் வாழ்த்து. அதை முதலிலே பாடி இருக்க வேண்டும் என்று இவர்கள் 3 பேரும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரூல் போட்டான். அந்த ரூல்ல என்னாச்சுன்னா, வந்தே மாதரமும் அப்புறமா ஜனகன மனமும் ஜனகன பாடி முடிஞ்ச பின்னாடி தான் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்கின்ற கொண்டு வந்தாச்சு.
வெஸ்ட் பெங்கால் அப்படி பாடலையாமா? சுவேந்து அதிகாரி பதவியேற்புல ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடலையாமா? அதான் அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. ம். அத இந்த கவர்னர் அதுலதான் இந்த கவர்னர் ஒருவன் இழுக்கடிச்சிட்டாரு. இந்த கவர்னர் இன்னொரு கவர்னரா மாறுவார் வித்யாசாகர். இப்ப போனாரு வெளியில கவர்னர். அது மாதிரி கடைசி நேரத்துல 108 காமிக்கிற வரைக்கும் ஆளுநர் ஒத்துக்கலையே. ம். பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்ற மாதிரி கவர்னர் படாத பாடுபடுத்தி அப்புறம் கடைசியா சிரித்த முகத்தோடு அந்த நிகழ்வு நடந்துச்சு. ஓகே. ஆகவே இங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது. வாக்களித்தாலும் முதல்வர் தான், வாக்களிக்காவிட்டாலும் முதல்வர் தான் என்கின்ற மெஜாரிட்டியை அவர் பெற்றுவிட்டார். ஓகே. ஆகவே மக்கள் தீர்ப்புக்கு ஏற்ப எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் இப்போ ஓகே சார். என்பதுதான். இப்போ அதிமுகவுல இந்த பிரச்சனை எப்ப முடிவுக்கு வரும் சார்? சத்தியம் அதிமுக இந்த பிரச்சனை எப்ப முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? நிறைவா சொல்லுங்க சார். நிறைவா உங்க கருத்து சொல்லுங்க. அதிமுகவுல இந்த பிரச்சனை எப்ப முடிவுக்கு வரும்? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்ற மாதிரி பயமில்லாமல் வளர்ந்தவர் நான் தந்தை பெரியார் வழியில. எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியப்பட்டால் பொதுக்குழு மூலியமாகவோ இல்லது சட்டமன்றத்திலேயோ தேர்ந்தெடுக்கப்படாமல் வெளியிலே தூக்கிப்பட்டால் அதிமுக உயிர் பெறும், அதிமுக வலிமை பெறும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு பெறும். ஆகவே எழுச்சி ஏற்படும். நீக்கப்பட வேண்டியவர் பழனிசாமி. ஓகே சார். நன்றி சார்.